நல்லா புத்தி கிருபை. இவ்வளவு நாளும் என்னோட சேனலில் பிசாசினுடைய பிள்ளை ஜான் ஜெபராஜை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்த கட்டத்துக்குள்ளே செல்லுது. இப்போ பிள்ளை மாட்டிக்கிட்டான்னு உடனே பிள்ளையோட மண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிட்டுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ தாயே, பிசாசிகளின் தாயே களத்தில் இறங்கியிருக்கு. அந்த தாயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ஜான் ஜெபராஜ், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியிருக்கு, அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர். தாய் பிசாசே களத்தில் இறங்கியிருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய தாய் பிசாசுகள் களத்தில் இறங்க போகுது. அதனால் விசுவாசிகளே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ஜான் ஜெபராஜோட பாடல் நிறைய பேரை நல்லா வழி நடத்தியிருக்கான். ஜான் ஜெபராஜோடைய பாடல்கள் எல்லாமே பிசாசுக்கு நேராக வழி நடத்தப்படுகிறது. இவன் ஜான் ஜெபராஜ் ஒரு பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சரி, நீங்கள் இப்போ இடத்துல கேட்பீங்க, இந்த அம்மாவை எப்படி நீங்கள் தாய் பிசாசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதை குறித்து நம்ம விரிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே வேத வசனம் எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண ஆசை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பண ஆசை இல்லாமல் நடக்கணும், அப்படி நடந்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த ஜான் ஜெபராஜை பாருங்கள், ஃபுல்லாக பண ஆசையை தான் தூண்டி கொண்டு இருந்தான். செழிப்பின் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தான். தங்கச்சங்கிலியை கலத்தி போடு, அதை கலத்தி போடுன்னு விசுவாசிகள் ஏமாற்றி பண ஆசையை விசுவாசிகள் மத்தியில் தூண்டினான். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளை ஏமாத்துகிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவில் பேசின அந்த அம்மையார் ஒரு பிசாசினால் உண்டானவள். இன்னும் விரிவாக நம்ம அதை குறித்து பார்ப்போம். இந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. இந்த நீதியின் சூரியன்ல இருந்து அந்த நபர் தான் உங்களை தவறாக எடுத்துக்கொண்டு இந்த சூரியனுக்கு கீழே விட்டுட்டாரு. கரெக்ட். கூட நடந்தோம். இங்கே தென்னிந்தியாவுக்கு வந்த சில மிஷனரிகள் கூட அவர் நடந்து போனார். அவர் இயேசுவை குறித்து அவரோடு പറഞ്ഞു. அவர் இயேசுவை குறித்து அவர்களிடத்தில் சொன்னார். blessing start ചെയ്യുന്ന സമയത്ത്, ஒரு ஆசீர்வாதம் துவங்குகிற நேரத்தில் சவுத் சைடில் വലിയൊരു പ്ലേഗ് ബാധ വന്നു. இந்த தென் பகுதியில ஒரு பெரிய வாதை நோய் வந்துச்சு. கரெக்ட். கிறிஸ்துவ விசுவாசிகளே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது திருநெல்வேலியில் நடந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் ஜான் ஜெபராஜும் அவனை கூட சேர்ந்த டிஜோ தாமஸும் எவ்வளவு துணிகரமாக கள்ள தீர்க்க தரிசனம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ துணிகரமாக மெஸ்மரிசம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, நிறைய வீடியோ மெஸ்மரிசம் பண்ணி ஏமாற்றி பண்ணி ஆளை செட்டப் பண்ணி தீர்க்க தரிசனங்கிற பேரில் கள்ள தீர்க்க தரிசனம் கூறிக்கொண்டு இருந்தார்கள். அத்தனை வாலிப பையங்களையும் பிள்ளைகளையும் ஆட விட்டுக்கிட்டு புகை போட்டு ஆட விட்டுக்கிட்டு இருந்த இந்த ஜான் ஜெபராஜ் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா. எவ்வளோ துணிகரம் பாருங்கள் இந்த பெண்மணிக்கு. துணிகரமாக பொய் சொல்லிக்கிட்டு துணிகரமாக இவர்கள் கடவுளுடைய நாமத்தையும் கிறிஸ்துவனுடைய நாமத்தையும் வீணில் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். 1 யோவான் 2:16, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்க காரியங்கள், அந்த இச்சைகள், இந்த ஆபாசங்கள், இந்த அரகோர ட்ரெஸ்ஸை போடுறது, இப்படிப்பட்ட சுபாவங்கள், மேக்கப் போடுறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே பிதாவினால் உண்டானது அது கிடையாது. ஆனால் எவ்வளவு துணிகரமாக ஜான் ஜெபராஜ் கடவுள் நாமத்தை வீணில் வழங்கி அசிங்கத்தை பரப்பி கொண்டிருந்த இந்த ஜான் ஜெபராஜ் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா. அப்படின்னா இந்த பெண்மணிக்கு எவ்வளவு துணிகரம் பாருங்க. நிறைய பேர் ஆண்டவரோட உறவாடுவதற்கு, அவர்கள் தேவனை அறிவதற்கு நீங்க உதவியா இருந்தீங்க. எம்மா, உனக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியுமா? உனக்கு கர்த்தர்னா யாருன்னு தெரியுமா? உனக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியுமா? தெரியாமல் சமூக வலைத்தளத்தில் பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அவர் எவ்வளவு நீதியாகவும் அவர் எவ்வளவு உண்மையாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றார். நிறைய பேரை ஆண்டவரோட உறவாடுவதற்கு உதவி செய்தாராம். ஆண்டவரோடு உறவாடுதல்னா முதல்ல என்னன்னு உனக்கு தெரியுமாமா? உனக்கு தெரியுமா? ஆண்டவரோட உறவாடுறது இப்படி கூத்தாட்டம் போடுறது ஆண்டவரோட உறவாடுறதா? ஆண்டவரோட உறவாடு இப்படி கள்ளத்திற்கசனம் உரைக்கிறது ஆண்டவரோட உறவாடுறதா? தேவ வார்த்தையை கொடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல ஆராதனை வீரர்.
இங்கே ஜான் ஜபரோட வாழ்க்கையை அவனால் கெட்ட முடியல, இவன் அடுத்தவனுடைய வாழ்க்கையை வந்து நல்லா வாழ வச்சுட்டானான். எவ்வளோ துணிகரம் பாருங்கள் அந்த அம்மையாருக்கு. இப்போ இந்த அம்மையார் எதுக்கு சமூக வலைத்தளத்தில் வந்து பேசுதுன்னா, ஜான் ஜெபராஜ் மனைவியை விட்டு பிரிந்ததுனால வந்து பேச வரல. ஜான் ஜெபராஜ் வந்து யாரையும் குறை சொல்லி பேசிட்டானா, அதாவது மோகன் சிலாஸு மற்ற யாரையோ குறை சொல்லி பேசுனதுனால நீங்கள் குறை சொல்லலாமா, நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் அந்த அம்மையார் வந்திருக்க தவிர. இது பிசாசோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் மற்றவளை பற்றி பேசும்போது அதில் ஒரு மரியாதை இல்லாமல் பேசுறதையும் நான் பார்த்துருக்கேன். நல்ல தேவ மனுஷன், நல்ல அபிஷேகம் உள்ள ஒரு ஆளு, ஆனா தான் பேச்சுல ஏன் மத்தவங்கள குறையா சொல்லணும், மத்தவங்கிட்ட ஏன் மத்தவங்க குறை சொன்னா கூட ஏன் இவர் வந்து அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்ல? அந்த பதில் கொடுக்கும்போது அந்த பேச்சுல ஒரு மரியாதை இல்லாம ஏன் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள அது ஒரு கன்சர்னா இருந்துச்சு. அடுத்தது, ஒருவேளை அந்த பிஹேவியர்ஸ் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அந்த பிஹேவியர் ப்ராப்பரா இல்ல அது இல்லையா? அது வந்து நம்ம ஒரு தேவ மனுஷன் செய்யக்கூடாத செயல்கள். ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த பிசாசு அதை பயன்படுத்தி அவன் வேலையை அவன் உங்களை வச்சு செஞ்சுட்டானே நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. விசுவாசிகளே, இதில் எனக்கு என்ன மனசு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த அம்மையார் கூறினதை கேட்டிருப்பீங்க. அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாராம். இதில் இந்த அம்மையார் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜான் ஜெபராஜே ஒரு பிசாசாக இருக்கும்போது அவன் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியும்? அதாவது பிசாசே டைரக்டாக வந்து கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு கள்ளதிர்காசனம் பண்ணி ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. அதாவது இவர் வந்து பிசாசின் ரூபம் கிடையாது, பிசாசே டைரக்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த அம்மையாரை வந்து எப்படி விசுவாசிகளை வஞ்சிக்கிறாங்க பாருங்கள். பிசாசுக்கு ஜான் ஜெபராஜ் வந்து இடம் கொடுத்துட்டானா. அப்படின்னா விசுவாசிகளே, ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிப்பட்ட தாய் பிசாசுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அம்மையார் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த நிறைய பேரை கொடுத்து நம்ம வர்ற வீடியோவில் ஒவ்வொன்றையும் நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துகள், இவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. இவர்களெல்லாம் அந்த தந்திரமாக வந்து விசுவாசிகளாகி உங்களை வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள், சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அழுகிற மாதிரி நடிப்பாங்க, அப்படி அழுதுகிட்டே பேசுவாங்க, அப்படி மனம் உருகிக்கிட்டே பேசுவாங்க, இப்படி மனம் உருகுறாங்க, அப்படி அழுறாங்க, அப்படி அது பண்ணுறாங்கிறத நம்பிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பிசாசினுடைய வஞ்சகம். அதனால் என்றைக்குமே அழுது கொண்டு பேசுகின்ற ஆண்களையோ அழுது கொண்டு பேசுகின்ற பெண்களையோ நம்பிடாதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கிறிஸ்துவுக்கு நேராக நாங்கள் திரும்புங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். பாடல்களுக்கும் பாட்டுக்கும் என்றைக்குமே மயக்கம் அடைஞ்சிடாதீங்க. பாடல்களும் பாட்டுகளும் உங்களை பரலோகம் கூட்டி சொல்லாது. கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய போதனையும் அவரை நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி நீங்கள் நடக்கும்போது தான் உங்களை பரலோகத்துக்கு போக முடியும். தவிர பாட்டின் நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். பாட்டு பாடுறது, பாட்டு பாடி தங்களை பிரபலமாக்குறது, ஃபேம், தாங்க பெரிய ஆட்கள்னு காமிக்கிறது, இது எல்லாமே யார் இடத்துலேருந்து வருகிறது என்றால் பிசாசின் இடத்துலேருந்து வருகிறது, அந்தி கிறிஸ்துவ இடத்துலேருந்து வருகிறது. அதை குறித்து அந்த பாட்டுகள் மூலமாக எப்படி பிசாசு வஞ்சிக்கிறான், எப்படி பிசாசனவன் தன்னை வந்து ஒரு பிரபலமாகணும்னு சொல்லி எல்லா பெண்களும் இப்போ காமிச்சு கொண்டு இருக்கிறார்கள், ஆண்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை குறித்து ஒரு அடுத்த வீடியோவை நம்ம வந்து பார்ப்போம். அதற்கு முன்பாக இதே போல் அழுகின்ற இன்னொரு அம்மையாரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அதையும் பார்த்து விட்டு வருவோம். வாங்க வீடியோக்குள் போவோம். ஊழியக்காரங்க பகீரங்கமா யாரையும் தாக்கி பேசி நாங்க பார்க்கவே இல்லை. ஒருத்தர் கனம் பண்ணி தான் நாங்க பார்த்தோம். நீங்க வந்துட்டு தான் அவ்வளோ பெரிய ஊழியக்காரனா அசால்ட்டா பேசுறீங்க பிரதர், அசால்ட்டா பேசுறீங்க. அவங்களுடைய அபிஷேகம் கர்த்தரால் நடத்தப்படுறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது மோகன் சியை ஜான் ஜெபராஜ் குறை சொல்லிவிட்டாராம். உடனே இந்த அம்மா அழுதுகிட்டு வடிந்து கட்டி கொண்டு வந்து விட்டார்கள். அப்படின்னா ஜான் ஜெபராஜ் 2வது மணியை கெட்டினதுனால வரல, ஜான் ஜெபராஜ் கூத்தாட்டம் போட்டதுனால வரல, ஜான் ஜெபராஜ் கள்ளத்திற்கு தரிசனம் உரைத்தினால வரல, மோகன் சியை அவர் குறை சொல்லிட்டாராம். உடனே இந்த அம்மா வந்து வருகிறார்கள். இதிலேருந்து கிறிஸ்துவ விசுவாசிகளை நமக்கு என்ன புரிகிறது? ஒருத்தருக்கும் கிறிஸ்து மேலே வைராக்கியம் இல்லை, கிறிஸ்துவனுடைய நீதியை பற்றி வைராக்கியம் இல்லை, இயேசு கிறிஸ்து மேலே தாகம் இல்லை, மோகன் சி மேலே தாகம், பால்தினகர் மேலே தாகம், ஜான் ஜெபராஜ் மேலே தாகம், இப்படிப்பட்ட மனுஷங்க மேலேயே தாகம் கொண்டிருக்கிற இவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து விசுவாசிகளே. ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களோ இல்லை ஆண்களோ சமூக வலைத்தளத்தில் வந்து அழுறாங்கன்னொன்னே அவங்கள நம்பி பேராதீங்க. இதெல்லாம் பிசாசினுடைய வஞ்சகம், தந்திரம். மோகன் சி ஐயாவை வந்து எப்படி நீங்க அப்படி பேசலாம்? எப்படி நீங்க அவரை வந்து தரைக்குறைவா பேசலாம்?
அதை விதைச்சதோட அசிங்கம், அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிங்க, இன்னைக்கு நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க பிரதர். தயவு செஞ்சு உணர்வடைங்க. அவர் பிரசங்கம் பண்ணி கீழே அமர்ந்திருந்து கேட்டிருக்கீங்களா? நாங்க கேட்டிருக்கோம். ஐயா பேசிட்டு இருக்காங்க, ஒரு சபையோட ஓப்பனிங்க்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. 45 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட ஃபுல் ஸ்பீச்சு. அதுல வந்து இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சபைக்கு வர ஜனங்களுக்கு என்ன சொல்ல வராரு, என்ன சொல்றாரு, என்கிட்ட வாங்க அப்படின்னு என்ன வச்சு கூப்பிடுறாரு, இவ்வளவுதான் டாபிக். அவர் பேச 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 நான் கீழே விசுவாசியா அமர்ந்திருக்கிறேன். தேவ பிரசனம் அந்த சபையை நெருக்குது. என்ன நெருக்குது? ஆண்டவர் அங்கீகரித்தவரா அந்த சபையில உள்ளாவுறாரு. அவருடைய பிரசன்னத்தை என்னால தாங்க முடியல, சரீரத்தாலையும் ஆவியாலையும் தாங்க முடியல. நான் அழுகிறேன், அந்நிய பாஷை பேசி பேசி அழுகிறேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வீட்டில் போய் உட்காருங்க, வீட்டில் போய் உட்காந்து வேதத்தை படிங்க, நல்லா ஜெபிங்க. அதாவது ஜான் ஜெபராஜ் எவ்வளோ பெரிய ஒரு திருடனோ, திருடனுக்கெல்லாம் திருடன் தான் இந்த மோகன் சி. இதை குறித்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவை வந்து பார்ப்போம். இவர்கள் எல்லாரும் வந்து இப்படி ஒரு மனுஷனை காட்டிக்கிட்டு ஜான் ஜெபராஜ், மோகன் சி இப்படின்னு காட்டிக்கிட்டு இப்படிப்பட்ட பெண் பிசாசுகள் வந்து இப்போ விசுவாசிகளை வந்து வஞ்சிக்க வந்து கொண்டு இருக்கிறது. இதே போல் நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் விசுவாசிகள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இவங்க எல்லாருமே அவங்கள வஞ்சிக்கிறாங்க. நீங்கள் வேதத்துக்கு திரும்புங்க, கிறிஸ்துவுக்கு திரும்புங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவ உங்களை வழி நடத்துவார். கிறிஸ்துவ உங்களை இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் உங்கள் மூலமாக செயல்படுவார். இப்படிப்பட்ட தந்திர ஓநாய்களையும் இப்படிப்பட்ட அழுதுகிட்டே வந்து பேசணுன்னு நம்பிக்கிட்டு மனுஷன் முன்னாடி பேராதீங்க. நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். அதில் சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.